ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பு கறி நாங்கள் நேற்று செஞ்சுட்டோம் சண்டேஸ் அன்னைக்கு. ஆனால் நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு. மிளகாத்தூள்னால் சாம்பார் தூள் போட்டிருக்கிறோம் நாங்கள், அதாவது எல்லாமே கலந்தரைச்ச மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா ஊற்றிட்டு இந்த கறியை நல்லா கையால் நல்லா பெரட்டிக்கணும். நல்லா பெரட்டி எல்லாம் ஒன்று சேர பெரட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கறியில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கறிக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லைங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்று செஞ்சு சாப்பிட்டப்போ. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். இது எல்லாத்தையும் பெரட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கறி மிதக்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம், கறி வேகிற அளவுக்கு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும். இதுக்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. இடைக்கிடைக்கு இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். கிளறிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்படி ஒரு 20 நிமிஷம் இடைக்கிடைக்கு எடுத்து கிளறிட்டு மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் விட்டுறணுங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட தண்ணி வற்றிக்கிச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா சுத்தமாகவே தண்ணி வற்றிடும். நல்லா கறி நல்லா வெந்துருச்சான்னு நல்லா வெந்து வர வரைக்கும் இதே மாதிரி கிளறி விடணும். இடையில டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. நேற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி பூரா வற்றி ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு கூட பச்சை வெங்காயம் வெட்டி அந்த பச்சை வெங்காயமும் இந்த கறி துண்டு ஒரு பீஸும் வச்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.